ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சம்மருக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஹைஜீனிக்கான டேஸ்டான ஒரு ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஜவர்சி எடுத்து நீங்கள் நைட்டு ஊற வச்சாலும் சரி, இல்லாட்டி டக்குன்னு வேக வச்சுட்டாலும் சரி. அப்புறம் ஒரு லிட்டர் பால் எடுத்து ஒரு குண்டால காய வச்சுக்கலாம். இன்னொரு பவுலில் வந்து கொஞ்சமாக சப்ஜா சீட் எடுத்து ஊற வச்சுக்கலாம். இன்னொரு பவுல் எடுத்து கொஞ்சமாக பாதாம் பிசின் நான் வந்து பவுடர் அரைச்சிருக்கேன். இல்லை நைட்டு நீங்கள் ஊற வச்சாலும் சரி, பவுடர் அரைச்சி போட்டு டக்குன்னு உடனே ஊறி உங்களுக்கு. அப்புறம் 2 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் கொஞ்சமாக பால் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கிண்ணியில் தனியாக நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் பால் வந்து அரை லிட்டர் உங்களுக்கு நல்லா சுண்டி வரப்ப இந்த கஸ்டர்ட் பவுடர் ஊற்றிட்டு நல்லா கிண்டிக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டி வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் நமக்கு தேவையான சக்கரை போட்டுக்கலாம். சக்கரை உங்களுக்கு அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்து ஆற வச்சலாம். அப்புறம் ஒரு கிட்னி பழம் தான் முலாம்பரம்னு சொல்ல பார்த்தீங்களா, இதை எடுத்து வந்து பாதி பழத்தை நல்லா தோல் சீவி கட் பண்ணிட்டு அதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மீதி பாதி பழத்தை வந்து நம்ம சின்ன கரண்டியில் கொஞ்சம் அழகா நம்ம அப்புறம் மேலால போட்டு சாப்பிட்றதுக்கோசரம் கொஞ்சமாக அதை உருண்டை எடுத்து வச்சுக்கலாம். மாதிரி கரண்டியில் பார்த்த மாதிரி அதை அப்படியே சாப்பிட்றது கூட ரொம்ப டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். ஃபைனலாக நம்ம எல்லாம் ஆற வச்சதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம் மிக்சியில். ஃபர்ஸ்ட் அதை ஒரு பவுல் ஊற்றிட்டு அரைச்சி வச்ச கிட்னி பழம், அப்புறமேட்டு பாதாம் பிசின், சப்ஜா சீடு, ஊற வச்சது இதெல்லாம் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டேஸ்ட் நல்லா இருக்கு, பார்க்கறப்ப பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லா இருக்கு. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா யம்மியா இருக்கும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனல் டச்சா நம்ம வேக வச்ச ஜவர்சி போட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்க இந்த முள்ளம்பழம் அந்த பழத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் அப்படியே கூலிங்ல வச்சு எடுத்து சர்வ் பண்ணா சும்மா சாப்பிட்றதுக்கு அடி தூளா இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.